எதிர்பக்கத்து லாட்ஜிலிருந்து ஒரு பெண்ணை அந்த லாட்ஜுக்குள் ரெஸ்பாஸ் செய்து கடத்தி வந்ததாகச் சுவாமி பரிசுத்தானந்தர் மீது வாரண்ட்டுடன் கைது செய்ய வந்திருந்தார்கள். நிர்வாகி எல்லா விவரங்களையும் அதியோடந்தமாக கூறி விளக்கியும் பயனில்லை. லாட்ஜ் உரிமையாளர்களிடமிருந்தும் பெண்ணின் சகோதரனிடமிருந்தும் முறையான புகார்கள் எழுத்து மூலம் வந்திருப்பதாகவும் அதன் அடிப்படையில் செயல்பட வேண்டியிருப்பதாகவும் போலீஸ் இன்ஸ்பெக்டர் கூறினார். ஆசிரம நிர்வாகி சுவாமியை எழுப்பினார். சுவாமி இன்ஸ்பெக்டரிடம் எல்லாவற்றையும் விளக்கிவிட்டு அந்த இளம்பெண் அம்மை கொப்புளங்களோடு வாழை இலையில் கிடத்தப்பட்டிருந்த அறைக்கே அழைத்துப் போய்க் காட்டினார். இன்ஸ்பெக்டர் திருப்தி அடையவில்லை. மன்னிக்க வேண்டும், உங்கள் செல்வாக்கை நான் அறிவேன். ஆனாலும் சட்டம் செல்வாக்கு முன்னால் கூட தயங்க முடியாது. தயங்க வேண்டும் என்று நானும் கோரவில்லை. ஆனால் தவறு செய்தவர்களை அல்லவா உங்கள் சட்டம் தயங்காமல் தண்டிக்க வேண்டும்? அப்பாவிப் பெண் ஒருத்தியை காப்பாற்றப் போனதைத் தவிர நான் வேறு எந்தத் தவறும் செய்யவில்லையே. டிடி அது ருசுப்பிக்கப்படுகிறவரை நீங்கள் எங்கள் பொறுப்பில் இருந்துதானாக வேண்டும். சுவாமி புன்முறுவல் பூத்தார். நிர்மலமாக ஒரு குழந்தை சிரிப்பதைப் போலிருந்தது. அம்மையோடு துடித்துக் கொண்டிருக்கும் இந்த குழந்தையை தொந்தரவு செய்ய வேண்டாம். நான் எங்கு வேண்டுமானாலும் வருகிறேன் என்றார் சுவாமி. இவளை கவனித்துக் கொள்ளுங்கள் என்று கூறிவிட்டு போலீசாரோடு புறப்பட்டார். மறுநாள் காலை தினசரிகளில் எல்லாம் லாட்ஜிலிருந்து இளம்பெண்ணை கடத்தியதாக சுவாமி பரிசுத்தானந்தர் கைது என்று தலைப்புச் செய்தி வந்துவிட்டது. யாராலும் அதை நம்ப முடியவில்லை. ஊரே குமுறியது. சுவாமியின் தொண்டுகளால் பயனடைந்த ஏழை எளியவர்கள் போலீஸ் ஸ்டேஷன் முன்னால் கூடிவிட்டார்கள். மிகச் சிலர் மட்டும் புரளி பேசினார்கள். இந்த காலத்திலே குடும்பஸ்தரை விடச் சாமியாருங்கதான் அதிகமா தப்பு பண்றாங்க. சட்டம் தீமையைத் தடுக்கவும் நல்லதை பாதுகாக்கவுமே இருந்தாலும் பல வேளைகளில் அது தீமைக்குச் சேவை செய்கிறது, நன்மையை கொடுமைப்படுத்துகிறது. சுவாமி பரிசுத்தானந்தர் விஷயத்தில கூட அப்படித்தான் ஆகிவிட்டது. ஆனால் பொதுமக்கள் எல்லாருக்கும் அந்த லார்ட் ஜுக்காரனைப் பற்றி நன்றாகத் தெரியும். பெண்களையும் சாராயத்தையும் பக்கத்து மாநிலங்களிலிருந்து கள்ளத்தனமாக கடத்தி வந்து விற்கும் முரடனுடைய புகாரை நம்பி சுவாமி பரிசுத்தானந்தரை கைது செய்தது அநியாயம் என்றே பலரும் கருதினார்கள். அம்பேத்கர் நகரிலிருந்தும் சுவாமி வைத்தியப்பணி, கல்விப்பணி புரிந்த குப்பங்கள், சேரிகளிலிருந்தும் போலீஸ் ஸ்டேஷன் முன்பு பல்லாயிரக்கணக்கான மக்கள் கூடிவிட்டனர். சுவாமியை விடுவிக்காவிட்டால் ஸ்டேஷனையே தகர்த்து விடுவார்கள் போலிருந்தது. தகவல் போலீஸ் மந்திரி வரை போய் மந்திரியோடு ஐஜியே நேரில் வந்து இன்ஸ்பெக்டரைப் பற்றி விசாரித்தறிந்து லார்ட் ஜுக்காரனுக்கு உடந்தையாயிருந்த சுவாமி பேரில் தவறான குற்றம் சுமத்தியதற்காக அவரை சஸ்பெண்ட் செய்துவிட்டு சுவாமியை விடுதலை செய்தார். விடுதலையான சுவாமி பரிசுத்தானந்தர் முதலில் மிக ஆவலோடு அந்த பெண்ணின் உடல்நிலை பற்றித்தான் விசாரித்தார். மந்திரி அவரிடம் மன்னிப்புக் கேட்டார். எங்களை பெரிய மனசு பண்ணி மன்னிச்சிடணும் சாமி, தப்பு நடந்து போச்சு. பிரதிபலனை எதிர்பாராமே பொது காரியங்களை பண்ணிக்கிட்டிருக்கிற உங்களைப் பத்தி பேப்பருங்களே தாறுமாறா நியூஸ் வர்றா. கருங்கல் கோடை மழையில் கரைந்து விடாது. ஒரு சத்தியவாதியை வெறும் பழி மட்டுமே சீரழித்துவிட முடியாது. உங்க புகழுக்கு எங்களால் இப்படி ஒரு களங்கம் நேர்ந்த துக்க இலாகாவின் சார்பில் நானே ஓர் அறிக்கையும் விட்டுடுறேன் என்றார். ஐஜி சுவாமி மறுபடியும் குழந்தையைப் போலச் இறந்ததார் முகத்தில் எந்தவிதச் சலனமும் இன்றி ஐஜிக்கு பதில் சொன்னார். இதில் கவலை எங்கிருந்து வந்தது? உண்மையில் இன்றுதான் என் சந்நியாசத்தில் இன்னும் பெரிய பிரீட்சையில் ஐக்க முடிந்திருக்கிறது. எல்லா ஆசைகளையும் துறக்க முடிந்த எனக்கு புகழ், செல்வாக்கு, பிராபல்யம் இவற்றின் மேலிருந்த ஆசைகளை இதுவரை விட முடியாமல் இருந்தது. பழியின் மேல் வெறுப்பும் புகழின் மேல் நாட்டமும் இருக்கிறவரை துறவுகூட பூர்ணமாக முடியாது. முழு பக்குவம் என்பது புகழ், பழி எதையும் லட்சியம் பண்ணாமல் சிரித்தபடி சேவையில் ஒன்றிவிடுவதுதான் என்பதாக என் குரு அடிக்கடி கூறுவார். அந்த பக்குவ நிலைமையை நான் இன்றுதான் அடைந்தேன். புகழையும் துறக்கத் துணியிற மனப்பக்குவத்தை நான் அடைய ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தித் தந்ததற்காக நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும். மந்திரியும் ஐஜியும் இதைக் கேட்டு அப்படியே பிரமித்துப் போய் நின்றார்கள். கோடை மழையில் கருங்கல் கரைந்துவிடாது என்ற மீண்டும் அவர்களுக்கு நினைவு வந்தது. சுவாமியோ அம்மை போட்டிருந்த பெண்ணுக்கு இளநீர் பறித்துக் கொடுப்பதற்காக கூட்டத்தை விலக்கிக் கொண்டு விரைந்தார். அம்பேத்கர் நகரில் போய் வைத்திய உதவிகளைச் செய்தபின் வழக்கமாக முதியோர்களுக்காக அங்கே நடத்தும் கதை, குரல் வகுப்புகளையும் முடித்துக்கொண்டு சுவாமி பரிசுத்தானந்தர் ஆசிரமத்துக்குத் திரும்பும்போது இரவு 9 மணி ஆகியிருந்தது. நல்ல நிலா பகல் போலிருந்தது.
அப்போது ஆசிரமத்துக்கு எதிர் வரிசையில் இருந்த அந்த லாட்ஜிலிருந்து ஒரே கூச்சலும் சத்தமுமாக ரகளையாயிருந்தது. அவர் கவனத்தை கவர்ந்தது. வழக்கமாக அமைதியாயிருக்கும் அங்கே என்றாவது ஒரு நாள் இப்படி கலவரமும் ரகளையும் நடப்பது உண்டுதான். ஆனால் வெளியிலிருந்து பிறர் தலையிடும்படியான ரகளையாக அது இராது. காவி உடைகளோடு எரியும் ஜுவாலையாக நின்றார் அவர். ஐயோ கொல்றாங்களே, கேட்பாரில்லையா? ஈவு இரக்கமில்லாத கொலைகாரப் பாவிங்களா என்று ஈனமான ஒரு பெண் குரல் காற்றில் வந்தது. கேட்ட குரலின் பரிதாப நிலையில் மனம் உருகிக் கால்கள் அந்த திசையை நோக்கி விரையத் துடித்தன. ஆனால் அறிவு தயங்க வைத்தது. பரிசுத்தானந்தர் அந்த லாட்ஜை பற்றி கேள்விப்பட்டிருந்த செய்திகளே அவருடைய தயக்கத்துக்குக் காரணமாயிருந்தன. ஊரின் ஒதுக்குப்புறமான அந்த பகுதியில் தோன்றிய முதல் கட்டிடமே அவருடைய ஆசிரமந்தான். ஆசிரமம் தோன்றிய சில ஆண்டுகளுக்குப் பின்னே லாட்ஜ் கட்டிடம் தோன்றியது. போர்டிங் வசதிகள் எதுவுமில்லாமலிருந்தும் ஊரிலிருந்து விலகி ஒதுக்குப்புறமாயிருந்தும் அந்த லாட்ஜில் கூட்டம் பொங்கி வழிந்தது. லாட்ஜ் நடத்துகிறவரும் நிறைய லாபம் சம்பாதித்தார். நாளாக நாளாக அங்கே என்ன நடக்கிறது என்பது புரிந்தது. சட்டத்தின் காவலர்களும் அதற்கு துணை என்றும் அவர்களுக்கு அதற்காக மாமூல் உண்டு என்றும் சொன்னார்கள். சுவாமி பரிசுத்தானந்தரின் நண்பர்கள் எவ்வளவோ முயன்றும் அந்த லாட்ஜி வழியில் அங்கே இயங்குவதைத் தடுக்க முடியவில்லை. ஒரு ரிக்ஷா காலியாக அந்த லாட்ஜ் பக்கமிருந்து வந்தது. சுவாமி அந்த ரிக்ஷாக்காரனை கைதட்டி கூப்பிட்டார். ரிக்ஷா அவரருகே வந்து யாரோ யாருடைய குரல் வளையையோ நெரிக்கிற மாதிரி கிரிச்சிட்டு நின்றது. என்னப்பா அங்கே கூப்பாடு? ஒண்ணுமில்லீங்க சாமி, லாட்ஜ்காரன் கிராதகனுங்க. ஒரு சின்ன பொண்ணுக்கு அம்மா போட்டிருக்குதுங்க. ஈவு இரக்கமில்லாமே அதே போய் தொந்தரவு பண்றானுவ. கஸ்டமர் தான் முக்கியம்னு அடிச்சுக் கொள்றானுவ. கேள்வி கேப்பர்ரில்லே சொல்லிவிட்டு அவன் போய்விட்டான். இப்போது சுவாமியின் கால்களும் தயங்கவில்லை, அறிவும் தயங்கவில்லை. அம்பு பாய்வது போல் நேர் எதிர்ப்பக்கம் லாட்ஜுக்குள் போய் நுழைந்தார். வாசலில் உயரமும் பருமனுமாக இருந்த 4 அடியாட்கள் கூட அவரை தடுக்க முடியவில்லை. கூப்பாடு வந்த திசையை அடையாளம் வைத்து நடந்ததில் ஓர் அறைக்குக் கொண்டு போய்விட்டது. கைலியை மடித்துக் கட்டிக்கொண்டு முரட்டு ஒருவன் கொடிபோல் அழுக்குப் பாயில் துவண்டு கிடந்த இளம்பெண் ஒருத்தியை கையிலிருந்த பிரம்பால் விளாசிக் கொண்டிருந்தான். அவள் முகத்தில் அம்மை முத்துக்கள் தெரிந்தன. தேஜஸ் நிறைந்த கம்பீரமான தோற்றமும் காவி உடையுமாக ஒருவர் உள்ளே நுழைந்ததைக் கண்டதும் அவன் திகைத்துத் திரும்பினான். அவர் அவனிடம் எதுவும் பேசவில்லை. எரித்து விடுவது போல் பார்த்தார். அடுத்த கணமே யாருடைய அனுமதியையும் எதிர்பாராமல் ஒரு குழந்தையை வாரி எடுப்பது போல் பாயில் கிடந்த அந்த பெண்ணை எடுத்துக்கொண்டு வெளியேறினார் சுவாமி. யார் என்ன செய்கிறார் என்று சுதாரித்துக் கொண்டு அவர்கள் தடுப்பதற்குள் விடுவிடுவென்று சுவாமி தெருவுக்கு வந்து தமது அசிரமத்துக்குள்ளே நுழைந்துவிட்டார். ஆசிரமத்துத் தோட்டத்திலிருந்து ஒரு தலைவாழை இலையை அறுத்து எண்ணெயைத் தடவி அதில் அந்த பெண்ணைக் கிடத்தினார். நல்ல செவ்விளநீராக பறிக்கச் செய்து வெட்டி பருகச் செய்தார். அம்மை தணிவதற்குரிய சிகிச்சைகளைச் செய்தார். ஆசிரமப் பணியாளர்களிடம் ஒப்படைத்துக் கவனிக்கச் செய்தார். அம்மை போட்டுச் சுயநினைவில்லாமல் சாகக் கிடக்கும் ஒரு பெண்ணையே நிர்பந்தப்படுத்தும் அளவுக்கு பணத்தாசை மனிதனை மிருகமாக்கியிருப்பதை வெறுத்தார். மனிதனை மிருகமாக்கும் இச்சைகளை வளர்த்து அதையும் வியாபாரமாக்கி நடத்துபவர்களை எண்ணிக் குமுறியது அவர் உள்ளம். அவருடைய ஆசிரம நிர்வாகி முன் ஜாக்கிரதையாக இருக்கட்டும் என்பதை விளக்கி போலீசுக்கு ஃபோன் செய்தார். ஆனால் எதிர்த்தரப்பில் போலீஸ். ஸ்டேஷனிலிருந்து கேட்ட ஹெட் ஹார்ன் கான்ஸ்டபிள், ஒரு பெண்ணை உங்க சாமியார் மீட்டுக் கொண்டாந்து சிகிச்சை செய்யறாருக்கிறதே நியூஸ் பேப்பர் ஆபீஸுக்கு வேணும்னா சொல்லுங்க. அது எங்க சம்பந்தப்பட்ட விஷயமில்லே. ரிட்டன் கம்ப்ளைண்ட் இருந்தா குடுங்க என்றாரோ ஒழியச் சுவராசியம் காட்டவில்லை. லாட்ஜுக்காரர் மேல் அவருக்கு என்ன கருணையோ? ஆசிரம நிர்வாகியும் இதற்கு மேல் இதைப் பற்றி அலட்டிக் கொள்ளவில்லை. சுவாமி பரிசுத்தானந்தரின் செல்வாக்கு அவரைக் காக்கும் என்று நம்பினார். இரவு 11:30 மணிக்கு ஆசிரம வாசலில் போலீஸ் ஜீப் வந்து நின்றபோதுதான் அப்படியில்லை என்பது நிரூபணமாயிற்று. ஜீப்பிலிருந்து சப் இன்ஸ்பெக்டரும் 2 கான்ஸ்டபிள்களும் இறங்கினர். ஆசிரம நிர்வாகியை தூக்கத்திலிருந்து எழுப்பினர்.